இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, பேரன்புமிக்க தாய்மார்களே, மரியாதைக்குரிய இளைஞர்களே, அன்பு சுவைஞர்களே, உங்கள் அத்துணை பேரையும் கம்பன் கழகத்தின் சார்பில் அன்புடன் வணங்கி வரவேற்று மகிழ்கிறேன். இன்றைக்கு 4ஆம் நாள் கம்பன் பெருவிழா. இந்த 4ஆம் நாளிலே முதல் நிகழ்வாக இன்று மாலை 2 மணி நேரம் நீங்கள் எல்லாம் கவிதை சோலையிலே அமர்ந்து மிக அருமையான ஒரு கவிதையை ரசித்தீர்கள். அந்த கவியரங்கம் இப்போது முடிகிற நிலைமைக்கு வந்திருக்கிறது. நம்முடைய தலைமை கவிஞராக இன்றைக்கு பொறுப்பேற்ற மரியாதைக்குரிய கவிஞர் ரமா ராமநாதன் அவர்கள் சிறப்பாக இந்த கவியரங்கத்தை கொண்டு சென்றார். அருமையான கவிஞர், மிக சிறப்பான கவிஞர். ஆனால் உண்மை என்ன என்று கேட்டால், அவருடைய திறமைக்கு உரிய உயரமோ இடமோ இதுவரை அவருக்கு வழங்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. கம்பன் கழகம் மட்டும் அவரை நன்றாக கண்டுகொண்டு தொடர்ந்து இந்த ஆண்டு அவர் இந்த கவியரங்கத்தினுடைய தலைமை கவிஞராக ஹேட்ரிக் அடித்திருக்கிறார். எங்கே திறமை இருந்தாலும் அவர்களை கண்டுபிடித்து அவர்களை கொண்டு வந்து அந்த திறமையை நம்முடைய மக்களுக்கு வெளிப்படுத்துவது கம்பன் கழகத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த வகையிலே கிட்டத்தட்ட இங்கே பங்கு பெற்ற இந்த கவிஞர்கள் அத்தனை பேரும் பெரும்பகுதி நம்முடைய புதுக்கோட்டை மண்ணை சார்ந்தவர்கள். ஆகவே அவர்கள் உள்ளூர் பாசத்தோடு பல வரிகளை இந்த கம்பன் மேடையிலே உதிப்பார்கள். இந்த மண்ணுக்கே உரிய பெருமையை, இந்த மண்ணுக்கே உரிய பாசத்தை, இந்த மண்ணுக்கே உரிய தியாகத்தை எல்லாம் அவர்களுடைய கம்பன் வரிகளிலே நாம் கண்டோம். இப்படி ஒரு அருமையான கவியரங்கம் இப்போது நடந்தேறி இருக்கிறது. இதில் இன்னொரு செய்தியும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். தமிழகத்திலே 60க்கு மேற்பட்ட கம்பன் கழகங்கள் இப்போது இருக்கின்றன, செயல்படுகின்றன. நம்முடைய கம்பன் கழகம் 49ஆம் ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற, நாம் தொட்டிருக்கிற அந்த கம்ப ராமாயணத்தில் இந்த இடம் இதுவரை எந்த கம்பன் கழகத்திலும் புதுக்கோட்டை கம்பன் கழகம் உட்பட செய்யாத இடம். நான் இந்த ராமாயணத்தை பல முறை படிக்கிற போது எனக்குள்ளே இப்படி ஒரு செய்தி இருக்கிறது, இதனை நம்முடைய மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று விரும்பினேன். இந்த காட்சியை உங்களுக்கு ஒரு நிமிடம் விளக்கினால் தெரியும். உங்களுடைய அந்த ராமாயணத்தை சற்று அப்படியே கற்பனை செய்து கொள்ளுங்கள். கைகேயி 2 வரங்களை பெறுகிறாள். அந்த 2 வரத்தில் ஒன்றாக ராமனை அனுப்புகிறாள், மற்றொன்றை பரதனை பட்டத்துக்கு வர வேண்டும் என்று கேட்கிறாள். 2ஐயும் அவள் பெற்றுவிட்டாள். மற்ற செய்திகளை ஒதுக்கி விடுங்கள். ராமன் காட்டுக்கு சென்று விட்டான். அந்த காட்டுக்கு சென்றான் என்கின்ற பிரிவிலேயே தவசரனுடைய உயிர் போய்விட்டது. இப்படி ஒரு சூழ்நிலையில் 14 நாட்கள் கழித்து பரதனும் சத்ருகனனும் அந்த நாட்டுக்கு வருகிறார்கள். அவர்கள் தாத்தாவுடைய வீட்டுக்கு போயிருந்தார்கள். அந்த நேரத்தில் இங்கிருந்து செய்தி அனுப்பப்படுகிறது, உடனே புறப்பட்டு வா என்று அந்த குலகுரு செய்தி அனுப்புகிறார். என்ன செய்தி என்பது தெரியாது, ஏதோ அவசரம் என்பது மட்டும் தெரியும். இந்த நாட்கள் எத்தனை என்று கேட்டால், இந்த நாட்டிலிருந்து அந்த நாட்டுக்கு போய் சேர அந்த குதிரை வீரன் தூதனுக்கு 7 நாட்கள் ஆனதாம். 7 நாட்களுக்கு பிறகுதான் இந்த செய்தி போய் சேர்ந்தது. உடனே அவர்கள் புறப்பட்டு சத்ருகனன் தேர் ஓட்ட பரதன் வேகமாக இந்த அயோத்திக்கு வந்து சேர்கிறான். இதுக்கு ஒரு 7 நாள் ஆக 14 நாட்களுக்கு பிறகு அவன் அந்த அரண்மனைக்குள்ளே வருகிறான். இந்த 14 நாட்களும் அரண்மனை சோகத்தில் இருக்கிறது. ராமன் அரண்மனையை விட்டு சென்று 14 நாட்கள் ஆகிறது.
இப்போது அவன் வந்ததற்கு பின்னால் தான் அனைத்தும் தெரிகிறது. ராமன் போய்விட்டான், தசரதனுக்கு உயிர் போய்விட்டது, 14 நாட்களாக அவனை தைலத்தில் கிடத்தி பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். எல்லோரும் நாடே சோகமாக இருக்கிறது. வந்ததற்கு பின்னர் இவை அனைத்தும் அவனுக்கு தெரிகிறது. உடனே ஒவ்வொருவராக சென்று என்ன நடந்தது என்று கேட்கிறார். குலகுரு வசிஷ்டரிடம் கேட்கிறார். தன்னுடைய வளர்ப்பு தாய் என்றால் அவளைத்தான் அவன் தாய் என்றே அழைப்பது வழக்கம். ராமனை பெற்ற கோசலை இடத்திலே போய் நிற்கிறான். அம்மா இப்படி நடந்திருக்கிறதே என்ன என்று அவளிடத்திலே கதறுகிறான். அண்ணன் இப்படி போய்விட்டானே, தந்தை இப்படி போய்விட்டாரே என்று கதறுகிற போது அவள் ஆறுதல் சொல்லுகிறாள். இப்படி ஒரு வரம், அப்படி ஒரு வரம், அதனால் நடந்த செய்தி இது என்று அவள் சொல்லிவிட்டு, அம்மா இப்படிப்பட்ட கொடுமை நடந்திருக்கிறதே என்ற போது அந்த ராமனுடைய தாய், இவனை வளர்த்த தாய் கோசலை ஒரு செய்தியை சொல்லுகிறார். என்ன என்று கேட்டால், பரதா, உன்னுடைய தாய் செய்த இந்த செயல் உனக்கு கொஞ்சம் கூட தெரியாதா என்று ஒரு வார்த்தையை கேட்டிருக்கிறார். அதாவது ஏதோ இவனுக்கும் அதில் லேசாக தொடர்பு இருக்குமோ என்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிற வகையிலே அந்த தாய் இதனை கேட்டவுடன் அப்படியே துடிதுடித்து போகிறான் பரதன். அம்மா, எனக்கு எதுவுமே தெரியாது. இன்னி அளவு எனக்கு தெரிந்திருந்தாலும் நான் சாதாரண பாவம் செய்தவன் அல்ல, மிகப்பெரிய கொடுமையான நரகத்துக்குத்தான் நான் போவேன். நம்ம சொல்லுவோம் சத்தியமா எனக்கு தெரியாதுன்னு. ஆனா அவ அப்படி சொல்லலை, கொடுமையான நரகத்துக்குத்தான் போவேன். எனக்கு ராமனை பற்றிய சதியில் கொஞ்சமாவது பங்கு இருந்தால் அல்லது எனக்கு தெரிந்திருந்தால் நான் எப்படிப்பட்ட நரகத்துக்கு போவேன் தெரியுமா என்று அவன் பட்டியலிடுகிறான். அப்படி பட்டியலிடுகிற போது இந்த நரகத்துக்கு என்று 50 அந்த நரகங்களை அவன் பட்டியலிடுகிறான். இப்படிப்பட்டவர் செய்தவர், அது எல்லோரும் நாம் நரகம் என்று ஒரு வார்த்தையில் சொல்லுவோம். ஆனால் நம்முடைய நீதி நூல்கள் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு விதமான தண்டனை நம்முடைய தண்டனையில் இருப்பதை போல இந்த வழக்குக்கு 7 ஆண்டு, இந்த வழக்குக்கு 3 ஆண்டு என்று தண்டனை இருப்பதை போல இந்த குற்றத்துக்கு, இந்த பாவத்திற்கு இப்படி என்று அந்த நரகம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவன் ஒவ்வொன்றாக சொல்லி, இதை செய்தவன் போகிற நரகத்துக்கு போவேன், இதை செய்தவன் செய்த நரகத்துக்கு போவேன் என்று 50 பாவங்களை அவன் பட்டியலிட்டு, இந்த 50 பாவங்களையும் செய்தவர்கள் எவ்வளவு பெரிய தண்டனையை, நரகத்தை அனுபவிப்பார்களோ அதை நான் அனுபவிப்பேனாக என்று முடிக்கிறான்.